வணக்கம் வலைத்தமிழ் அமெரிக்கா நேயர்களே. தற்போது நம்மோடு இணைந்திருப்பவர் இந்த ஃபெட்னா 38 விழாவின் கதாநாயகர், ஃபெட்னாவின் தலைவர். இந்த நிகழ்ச்சியினர்கள் நிறைய கூடிக்கொண்டே போகுதுன்னு சொல்லிட்டு இதில் பங்கேற்றவங்களும் நம்மளும் சொல்லியிருந்தோம். ஸோ அதையெல்லாம் மெனக்கெட்டு செய்து முடித்த தலைவர் விஜய் மணிவேல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடமே அவருடைய கருத்து குறித்தும் உணர்வுகள் குறித்தும் கேட்டறிவோம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த ஃபெட்னா 38 இதை பற்றி உங்களுடைய கண்டிப்பாக முதல்ல வலைத்தமிழ் அமெரிக்கா சேனலுக்கு மிக்க நன்றி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு. வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் 38வது தமிழ் விழா வெகு விமர்சையாக, வெகு சிறப்போடு, எழுச்சியோடு ரேலே, நார்த் கரோலினாவில் ரேலே கன்வென்ஷன் சென்டரில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான தமிழர்கள் ஒன்று கூடி இந்த விழாவை 3 நாள் விழாவாக எடுத்து, இது 3ஆம் நாள் விழா என்று போய்கொண்டிருக்கின்றது. முதல் 2 நாள் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. தொழில் முனைவோர் மாநாடு, மிகப்பெரிய ஆளுமைகள், தொழில் முனைவோர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்தாங்க. அதே மாதிரி 2ஆம் நாள் விழாவும் அதே மாதிரி முதல் நாளில் வந்து சர்வதேச திரைப்பட விழா, ஃபெட்னா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற விழாவும் முதல் முறையாக நம்ம இந்த முறை புதுமையாக கொண்டு வரணுமேன்னு கொண்டு வந்தோம். தமிழ்நாட்டிலிருந்து திரை ஆளுமைகள் வந்திருந்தாங்க. மிக சிறப்பாக நடைபெற்றது. அதற்கு அடுத்த நாள் 2ஆம் நாளாக நேற்று நிறைய கலை நிகழ்ச்சிகள், கிட்டத்தட்ட 75 தமிழ்ச்சங்கங்களிலிருந்து வந்திருந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் நேற்று போய்கொண்டிருந்தது. மிக சிறப்பாக நடந்தது. நேற்று இரவு வரைக்கும் போட்டிகள், குழந்தைகளுக்காக தமிழ் தேனி, அறிவியர் தேனி, இந்த மாதிரி பல போட்டிகள் நடந்து கொண்டிருந்தது. அதுவும் நல்லா சிறப்பாக போச்சு. நேற்று இரவு வந்து மதுரை முரளிதரன் அவங்களோட மறுதிருவர் நாடகம் 2 மணி நேரம் வந்து அவ்வளவு பேர் வந்து கிட்டத்தட்ட 12:15 முடிஞ்சது. கடைசி வரையும் இருந்து பார்த்தாங்க. அந்த நிகழ்வு வந்து ரொம்ப அருமையாக, மகிழ்ச்சியாக இருந்தது. இன்று 3ஆம் நாள் மிக சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. ஏகப்பட்ட இணை அமர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி இன்று இரவு வந்து மெல்லிசை கச்சேரி, டி இமான் அவங்களுடைய கச்சேரி இன்று இரவு இருக்குது. தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 18 கலைஞர்கள் இதற்காக வந்திருக்கிறாங்க. ரொம்ப வெகு சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. இதை தவிர ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்ஸ், இந்த மாதிரி பல புதுமையான நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடத்தி இந்த தடவை கொண்டு வந்துட்டுருக்குறோம். ரொம்ப அருமையாக போய்கொண்டிருக்கிறது. சாப்பாடு, பூத்து எல்லாமே அருமையாக சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு எனக்கு வாய்ப்பளித்த வலைத்தமிழ் அமெரிக்காவிற்கும் எனது நண்பர் பார்த்தசாரதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி சார். இப்போ இந்த ஃபெட்னா 38ல் ஆடல், பாடல், போட்டிகள், நிறைய வந்து நம்ம தொழில் முனைவர் கொடுத்த கருத்தரங்கள் எல்லாமே வந்து நிறைய சிறப்பாக போயிட்டு இருந்தது. அதே மாதிரி வந்து மக்கள் எல்லாம் புதுசாக சொன்ன ஒரு விஷயம், இந்த உணவு மிக சுவையாகவும் நல்ல போதுமான அளவுக்கு, அதில் ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லைங்க மாதிரி எல்லாருமே சொன்னது வந்து, நாங்கள் சந்தித்து நேர்காணல் செஞ்ச அனைவருமே உணவு அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்ததாக இப்போ இந்த ஃபெட்னா 38ல் புதுசாக என்னென்ன வந்தது? அதாவது ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்லியிருந்தீங்க, அதை தவிர்த்து வேறு என்னென்ன புதுசாக கொண்டு வந்தீங்க தொழில் முனைவர்களையோ? அதை தவிர விளையாட்டு போட்டிகளையும் புதுமையாக இந்த தடவை கொண்டு வந்திருந்தோம். அதுவும் ஒரு புது முயற்சி தான். இதை எப்படி போகுதுங்கிறத பார்த்து வருங்காலத்தில் அதை தொடர்ந்து அடுத்த லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம். அதுவும் நல்லா போயிட்டு இருந்தது. இதை தாண்டி வந்து நாங்கள் வர்றப்போ, இதுக்கு ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னப்பயே வந்து குழந்தைகளுக்காக நடத்தும் போட்டிகளில் வந்து பரிசு பொருள் வந்து விழாவுக்கான மெயின் ஸ்டேஜ், முக்கியமான மேடை, அந்த மேடையிலேயே பரிசு பொருளை கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்க போகிற பண முடிப்போ சரி, மெடல்ஸு, சர்டிஃபிகேட்ஸ், இதெல்லாம் வந்து மெயின் ஸ்டேஜில் ப்ரைம் டைமில் கொடுக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். அதை இந்த தடவை செஞ்சு காமிச்சிருக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். ஏன்னா அதற்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அதுக்கு ஆகும். அது இது வரைக்கும் யாரும் கொடுக்கல. இது வரைக்கும் நாங்கள் இந்த தடவை வந்து அதை முதன் முறையாக செயல்படுத்தி இருக்கிறோம். அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. அதற்கப்புறம் உணவு வந்து இந்த அரங்குக்குள்ளேயே இருக்கணுங்கிறதுக்காண்டியே இந்த அரங்குக்காக கிட்டத்தட்ட 200,000 வெள்ளிகள் கொடுத்து இந்த அரங்கு சாப்பாடு அளவு பண்ணுறதுக்கு 200,000 வெள்ளிகள் கொடுக்கணும். அதை தவிர மீதி செலவுகள்லாம் இருக்குது நிறையா. ஆனாலும் நாங்கள் வந்து ரொம்ப போல்டாக இந்த டெசிஷனை எடுத்து ஒரே அரங்குக்குள்ளேயே எல்லாமே இருக்கிற மாதிரி. ஏன்னா இப்பொழுது பார்த்திங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி 5ஆம் தேதி இல்லைங்களா, இந்த 4ஆம் தேதி வெயில் வெளியில் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதில் நம்ம மக்கள் பாதிக்கப்படக்கூடாது
அப்படிங்கிறதுக்காண்டியே இந்த ரேலே கன்வென்ஷன் சென்டர் 3 தளங்கள் உள்ள எடுத்து மிக சிறப்பாக பண்ணுறோம். மக்கள் இங்கே சாப்பிட்றாங்க, இணைய அமர்வு அட்டன் பண்ணுறாங்க, விளையாட்டு போட்டிகள் நடந்துக்கு போய் அட்டன் பண்ணுறாங்க. அனைத்து வசதிகளும் இங்கே இருக்குது. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக நான் பார்க்குறேன் இங்கே. நன்றி. சரிங்க. இப்போ இந்த ஃபெட்னா 38 ரேலே வடகொரியாலாம் நடந்திருக்கு. அடுத்த ஆண்டு நடத்துறதை பற்றி ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களா? அதை பற்றி ஏதாவது முடிவு செஞ்சீங்களா? அதை பற்றி திட்டம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அதை என்னால் வெளியே ரொம்ப சொல்ல முடியாது. இன்னும் சில வேலைகள் அதுக்காக நடந்து கொண்டிருக்கின்றன. கண்டிப்பாக வெகு விரைவில் அதை கண்டிப்பாக நாங்கள் அறிவிப்போம். இதை தவிர இன்னொன்று ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் எப்பயுமே வந்து ஒருங்கிணைந்து செயல்படணும்னு நினைக்கிறோம். அதனால் ரொம்ப இன்க்ளூசிவாக இருக்கணுங்கிறதுக்காண்டி எல்லா தலைவர்களையும் பாரபட்சமின்றி, எந்த ஒரு கட்சியோ எந்த ஒரு ஜாதியோ மதமோ இன்றி, பாரபட்சமின்றி தமிழர்களை முன்னிறுத்தி தமிழால் இணைவோம், தமிழராய் வாழ்வோம், அந்த கருத்தியலோடு சேர்ந்து அனைவரையுமே அனைத்து தமிழர்களையும் இங்கே நம்ம அழைத்து பேச வச்சுருக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். நிச்சயமாக சார். நாங்களும் வந்து வலைத்தமிழ் அமெரிக்கா ஊடகமும் வந்து நிகழ்ச்சி முதல் நாளில் இருந்து இப்போ இன்றைய 3வது நாள் வரைக்கும் நேரலையும் புகைப்படமும் நிறைய நேர்காணலும் செய்துட்ருக்கிறோம். இந்த ஃபெட்னா 38 மக்கள் எல்லாமே ஒரு பொங்கல், ஜல்லிக்கட்டு, அதை எப்படி வந்து தங்களோட ஊரில் வந்து உறவுகளோடையும் குடும்பத்தோடையும் கூட்டமாக கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி இந்த நார்த் கரோலினா ரேலே முழுக்க எங்கே பார்த்தீங்கன்னாலும் மக்கள் வந்து தமிழ் கலாச்சார உடையோடையும் ரொம்ப சந்தோஷத்தோடையும் இங்கே எல்லாம் அந்த அரங்கு முழுக்க உணவருந்தும் நேரமாகட்டும், விழாவில் கலந்து கொள்ளும் நேரமாகட்டும் சிறப்பாக இருப்பதை காண முடிகிறது. நமது வலைத்தமிழ் அமெரிக்காவின் சார்பாக இந்த ஃபெட்னா 38 இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்புற அமைய காரணமான அதோடைய தலைவர் விஜயமணிவேல் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா.